சென்சார் ஆகிடுச்சு யூ சர்டிஃபிகேட்டு. ஸோ முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது வந்து விக்ரம் பிரபு சொல்லியிருக்காரு, பட் நான் திருப்பியாக சொல்கிறேன். என்னன்னா இது வந்து ஆர்மிக்கும் பிஎஸ்எஃப்க்கும் வித்தியாசம் இருக்குது. இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா எதிரி அது வார் நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிரச்சனை வரும்போது தான் ஆர்மி உள்ளே வருவாங்க. அப்போ தான் அவங்க எதிரியை பார்ப்பாங்க. அது பாகிஸ்தான் ஆகட்டும், சைனா ஆகட்டும், வாட்டவர் எங்கே வேணா இருக்கட்டும். ஆனால் தினமும் எதிரியை பார்க்குறது தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று செய்கிறேன் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட் பெரியப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னது எல்லாமே வந்து படமாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராவாக இருக்கும் நிறைய விஷயங்கள். ரொம்ப ரியாலிட்டி ஆஃப் வார் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் சினிமாவை எடுக்கணும்னா அது வந்து மேபி டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டேன். லைக் சோல்ஜர் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கணும் அதை தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரிஞ்சிச்சு. அது வந்து டிரெக்டரோட சேர்ந்து இப்போ ஒரு 3 years ட்ராவல் பண்ணிட்டோம் சேர்ந்து. ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்கும் வந்து இந்த சோல்ஜர் இந்த எல்லாம் லைக் இவர் போய் நிறைய ஸ்டடி பண்ணார் அண்ட் எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ அதுலேருந்து என்னால் கேரக்டர் என்ன அதுக்கு கொடுக்க முடியுமோ அதுதான். ஸோ அதனால் தே நியூ லைக் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அதுக்கான லெட்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும். லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க். ஒரு விஷயம் ஒரு நாள் நம்ம லைக் பெர்மிஷன்ஸ் வாங்கி போய் ஷூட் பண்ணுறதே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது அவங்க முஃப்தி முகமது அவங்களோட சன்-இன்-லா, ஹீ இஸ் ஆக்சுவலி இங்கே சென்னையிலேருந்து தான். ஸோ அதனால் திருப்பி பெரியப்பாக்கு தெரிஞ்ச ஆள் தான். ஸோ அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இப்படி வராங்க ஷூட்டிங்க்கு பார்த்துங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. போன நாள் அன்னைக்கே சிஎம்ஸ் அவங்களோட இது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு ஹாட்லைன் நம்பர், இஃப் எனி கேஸ் எனி எமர்ஜென்சி ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர்னு. ஸோ ஃப்ரம் பிகினிங் வகக்கு கூட துணையாக இருந்தது நம்ம அவங்க கவர்மெண்ட் as well as all the soldiers over there. இவங்க இதில் மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு கர்னலோட பேசணும். அவர் தான் லைக் இது எந்த ட்ரக் வேணுமோ எது எப்போ வேணாலும் அதுக்கான ஒரு லெட்டர் மட்டும் ஒரு நாள் முன்னாடி கொடுத்துட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். பிகாஸ் கதையை கேட்டுக்கிட்டு நாங்கள் எப்படி அவங்க போர்ட்ரே பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை, அவங்க உடனே பிடிச்சி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணது. பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 அவங்க எப்படின்னா வந்து ஒரு டியூட்டியில் பார்டரில் போடுறாங்க. அவங்க வந்து ஒரு காலையில் 9 to 5 ஜாபோ அது மாதிரி கிடையாது. போனோன்னா சம்டைம்ஸ் 5 days 10 days 20 days வரையும் அங்கே இருப்பாங்க. அவங்க இது மாதிரி ஒரு சாப்பாடு மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு ஒரு 10 நாளைக்கு அந்த சாப்பாடு வச்சுக்கிட்டு அவங்க சமைச்சு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் கோடோ இல்லை வந்து ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ட்ரிம் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. ஆக்சுவலி இதை வந்து நான் எனக்கே ஃபர்ஸ்ட் சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த விஷயம். இதை பற்றி பிஎஸ்எஃப் பற்றி தெரிஞ்ச உடனே என்ன நான் வந்து ஐஜி இந்த நேரத்தில் ஐஜி விஜயகுமார் சார் இருக்கார்ல வீரப்பன் இஷ்யூவில், அவர் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட், அவர் பிஎஸ்எஃப்ல இருந்திருக்காரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெல்லியில் போய் மீட் பண்ணும்போது அவர் தான் வந்து சில விஷயம் சொல்லப்போனால் இந்த விஷயத்தையும் சொன்னது அவர் தான். அது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் அது பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணோம். அண்ட் மேஜர் ரவி சார் வந்து அவரும் சொன்னார், நாட் ஓன்லி இன் பிஎஸ்எஃப், ஆர்மிலே மிலிட்ரியிலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறார். No, I haven't been a model before. I started off in an acting school 6 months in Kishore Namit Kapoor. Post that, I got my first film called Manikya in Kannada, and after that it's Vaga. Okay, the shoot, first let me thank the entire team because they made me feel like a family, and as how all of you have seen the kind of climatic conditions or the extreme situations we've shot in, everybody was there for one another as a family. So it made me feel like I'm already a part of a family, and it was a beautiful experience and an experience which is always memorable. And being my debut, definitely I'll always cherish it. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல பைலட் ஆகணும், கிரிக்கெட்டர் ஆகணும், ஆர்மியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆர்மிங்கிறது எப்பவுமே எல்லாருக்கும் அட்ராக்டான விஷயம் தான் அந்த ஏஜில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அது பண்ண முடியல. ஸோ சினிமாவில் வரும்போது சினிமா நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக பண்ணணும்னா வேற ஒரு கதைக்களமாக எடுக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சித்தப்பா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்காரு, இது சர்ஜெண்டாக இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரோட நான் ஏர்ஃபோர்ஸில் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ரொம்ப ஹீரோயிக்காக இருக்கும், எனக்கு அவர் ஹீரோ மாதிரி தெரியவார்.
ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து அது கனெக்டடாக பண்ணுவோம் போது எனக்கு இந்த பிஎஸ்எஃப் பற்றி சொல்லப்போனால் நான் ஆர்மியை பற்றி ஒரு படம் எடுக்கலான்னு தான் ஆரம்பித்தேன். பட் அதுக்குள்ளே நுழையும் போது பார்க்கும்போது அப்போ தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிது. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சினிமாக்காகவும் சில விஷயம் வந்து அது கரெக்டாக கை கொடுத்தது. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அது கரெக்டாக இருக்கும். இந்த கதைக்கு நான் சொல்கிறதுக்கு அது கரெக்டான பேக்ட்ராப்பாக இருந்தது. ஸோ அதனால் இது ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு. நான் ரிஸ்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் இந்த கதைக்கு. ஏன்னா வந்து நான் கதையை சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு செலவுக்கு பயந்துருந்தாங்க, செக்யூரிட்டி பயந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்திருக்காது, இல்லை நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம். ஸோ நான் அவங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஹரிதாஸ் படம் பார்த்துட்டு ஹரிதாஸ் மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் வந்து இப்படி ஒரு லைன் சொன்ன உடனே அங்கே அப்படியே சைலண்டாக இருந்தாங்க. சார் என்னன்னாலும் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு வந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தான் எல்லா ரிஸ்க்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த மேடையில் வந்து இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு பதிவை சொல்கிறேன். என்னென்னா இந்த படம் ஃபஸ்ட் காப்பி ஆகி முதல்ல பார்த்தவங்க யூஸ்வலாக ஒரு படத்தை வந்து ஒரு 10-15 ஷோஸ் போட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு முன்னால் ஒரு போயிட்டுருக்கோம் ப்ரொடியூசர்ஸ். பட் இந்த படத்தில் முதல்ல வந்து பார்த்து காஸ்மோ சிவா சார் அவர் வந்து படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே இந்த படத்தை வந்து வாங்கிட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டரிக்கல் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ வந்து அவருக்கு தான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்து மேலே வச்சுட்டு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக அவர் ரொம்ப இந்த படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். இந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும், எல்லாருக்கும் இதாகும், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்தில் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் இந்த படம் நான் பார்க்கணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியும். படத்தை பார்க்கணும்னு கேட்டேன். உடனே ரெடி பண்ணார்கள். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. இதற்கு முன்னாடி நான் வாங்கி ரிலீஸ் பண்ண படம் நாய்கள் ஜாக்கிரதை, ரோமியோ ஜூலியட், ஈட்டி, கடைசியாக போன மாதம் வெளிவந்த மெட்ரோ படம். அனைத்து படங்களுமே இப்படம் தான். எனக்கு அந்த படம் எல்லாத்தையும் விட இந்த படத்துக்கு மேலே தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு. கதை அந்த மாதிரி, டைரக்டர் சார் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். இந்த படம் எனக்கு கொடுத்து நடிச்சதுக்கு தேங்க்யூ சார். மிகப்பெரிய படம். விக்ரம் பிரபுக்கு கடைசியாக கும்கிக்கு அப்புறம் பேர் சொல்கிற படமாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நேராக ஏர்போர்ட்ல தான் வரேன். எனக்கு தெரியாது எனக்கு இப்படி ஒரு இது சந்திப்பு நடக்குதுன்னு தெரியாது எனக்கு. நானே உங்களை மாதிரி வந்து 12க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு இந்த இப்போ பார்த்த காட்சி தான், வேற அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல. பட் ஆனால் ஒன்று ரொம்ப அழகாக இருக்குமா நீ படத்தில். அண்ட் ஆல் தி பெஸ்ட் தம்பி. அண்ட் எனக்கு வந்து என்னன்னா அவங்க அப்பா கூட ஜீனார் அவர்கள் கூட முத்து எங்கள் சொத்து, அடுத்தாத ஆல்பர்ட் 2 படம் பண்ணேன். அப்போவே அண்ணன் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப ஒரு துருதுருன்னு இருப்பார் அண்ணன். அதுக்கப்புறம் அந்த துருதுருப்பை வந்து படத்தில் வந்து என்ன வச்சு இயக்கிய படத்தில் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யுவர் ஃபேமிலி அண்ட் உங்கள் அப்பாவுக்கு. அண்ட் இது முக்கியம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரோஜாவுக்கு அப்புறம் வந்து காஷ்மீர்லாம் பார்த்ததில்லை. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்தியன் ஆக்கியபைட் காஷ்மீரை நம்மளாம் என்றைக்குமே விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவ்வளோ அழகான ஒரு இடம். எப்பாவது போகணுன்னு அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் காஷ்மீர். அந்த காஷ்மீர் அழகாக காட்டியிருக்கீங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்க மாதிரி தெரியுது தம்பி. ஆல் தி பெஸ்ட். 12th அன்னைக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். விக்ரம் அண்ட் டீம் அண்ட் தம்பி குமாரவேல், ரான்யா, லுக்கிங் பியூட்டிஃபுல் இந்த பிக்சர். எனக்கு வந்து எனக்கு எங்கள் அண்ணன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கார்கில் வாரில் இருந்து வீர் சக்கரம் வாங்கினவங்க, உயிர் கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் இருந்து பல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லியிருக்கேன். பிஎஸ்எஃப்ங்கிறது அதான் நீங்கள் பல பேர் கேட்டீங்க. தாடி அவங்க வந்து 24 மணி நேரமும் வந்து அங்கேயே இருப்பாங்க. 5 நாள் சும்மா சாப்பாடை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் வந்து அவங்களுக்கு அந்த முடி வெட்டுறதோ இல்லை தாடி எடுக்கிறதோ வந்து அந்த ரூல் அவங்களுக்கு கிடையாது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த மக்களுக்கு மட்டும். போருன்னு வந்தாலும் அந்த நம்மளோட போர் ஆர்மி வந்து அங்கே போகும். அது வரைக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் நம்ம எல்லைகளை வந்து காப்பாற்றுறவங்க அவங்க தான். ஸோ அதை வச்சு ஒரு மையமாக ஒரு புது கலரில் வந்து எடுத்திருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சந்தோஷம். ஐ விஷிங் ஆல் தி பெஸ்ட். மிஸ்டர் சிவாவுக்கு வந்து தேங்க்ஸ் படம் வாங்குறது. அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் தேங்க்ஸு. இங்கே வந்து அத்தனை பேரும் அப்பா காலத்துலேருந்து நீங்களாக இருக்கே பல பேர் அப்பாவுக்கு எப்படி ஒரு வாழ்வு கொடுத்தீங்கோ அதே மாதிரி எனக்கு கொடுத்தீங்க. விக்ரமுக்கும் அவர் டீம் கொடுக்கணும்னு நான் வேடிக்கை. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். டேரக்டர் சார் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் அந்த கதையை ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணுறேன் சார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் எனக்கு கதைக்கு சொன்னதோட அதிகபட்ச அளவுக்கு படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு படம் நல்லபடியாக திருப்திகரமாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். 75 டேஸில் ஷூட்டிங் பண்ண தனி சார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 69 டேஸில் படத்தை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதே எனக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுலேயே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது இல்லாமல் மியூசிக்லேருந்து எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. படமும் நல்லா ப்ளஸ்ஸாக தான் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. விரைவில் டைமண்ட் பாபு